அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கலகலப்புக்கு பஞ்சமில்லை, கமல் போல் ஆசான் இவருக்கு எவரும் இல்லை, இவர் வந்தால் சிறப்பு, இவர் பேசினால் சிறப்பு. ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். வாங்க ரோபோ. இல்லை அந்த இன்ட்ரோ அண்ணனுக்கும் பொருந்தும். தயவு செய்து அண்ணன் 2 பேரும் சண்டை விட வேண்டாம் அந்த இடத்துல. இல்லை, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுலண்ணே. இப்போ வந்தவொன்னு யோசித்தேன். அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை நான் அவமதிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் நாங்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும், லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை பின்னோக்கி வச்சுருக்கோம். முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டர் மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய் மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. நான் தாரத்திலே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டால், ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னதான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பியை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேங்க. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்தினுடைய பெயர் அம்பி சொல்லிட்டேனே. அம்பி அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் இந்த அண்ணன்மார்கள்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி, இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும் வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனும் நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். நன்றி, முடிச்சுக்கலாம், உட்காரலாம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காதல் வரிகளும் கமலின் மொழிகளும் புரிந்தவர் மைய கவிஞர் பாடலாசிரியர் ஸ்னேகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையாக பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் பேசுகிறீங்க, பேச போகிறவங்களும் சரி, ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான். காரணம், அவங்க போராடின காலத்துலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி விளைஞ்சு இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க. அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்து இருக்குது. அதுதான் இன்றைக்கி இந்த மேடையை ரொம்ப அழகாக இன்றைக்கி அலங்கரிச்சிருக்கிறது.
எல்லாருமே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் நிறைய மேடைகளில் பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கான 1% சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள், அவர்கள் 100% சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு ஆளுமை மிக்கவர். அதுதான் இங்கே தேவைப்படுது. அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் நீங்கள் வந்து ஒதுங்கி நின்று தான் கொடுக்கலாம் முடியாது. யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை. அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகே. தன்னை சுற்றி உள்ள அது சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடாக நின்றக்கூடாதுன்னு நினச்சானா அவன் தான் சிறந்த ஆம்பளை, சிறந்த ஆண்மை. அதுதான் ஒரு வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ, பாதுகாக்கிறதோ, கார் வாங்கி கொடுக்குறதோ, வீடு வாங்கி கொடுக்குறதோலாம் இல்லைங்க. தன்னை சார்ந்த பெண், தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தியுடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அது இன்றைக்கி நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வகையில் நான் வந்து ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணாலாம் பார்க்க மாட்டேன், இணை தான், ஆணுக்கு பெண் இணைங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை, அவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ போராட்டம். அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சிருக்கோம், தெருவாக அலைஞ்சிருக்கோம், எத்தனை இடங்களில் உட்காந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறி இருக்கோம். இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குனராக வந்து அவங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. கூப்பிட்ட உடனே நான் சொன்னது அதுதான், கண்டிப்பாக வர மாஸ்டர். நாங்கள் இதில் அநேகமாக இந்த பத்திரிக்கையில் பேர் போட்டவங்க யாரையுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்காமலே பதிவு பண்ணியிருப்பாங்க. பேர் போட்டால் வருவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை, நட்பு மீது வச்சுருக்காங்க. அந்த நட்போடைய ஆழம் தான் இங்கே வந்து தெரியுது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு வழக்கமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கண்டென்ட்டை தான் இருக்கான உதயகுமார் அண்ணன் சொன்னது மாதிரி, ராஜன் அவர்கள் சொன்னது மாதிரியும் அது வலுவாக இருக்குது. நிச்சயமாக அது தேவைப்படுது. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவது இங்கே வந்திருக்க எல்லாருமே நட்பு ரீதியாக ஒரு தான் வீட்டு ஒரு பொண்ணு, தன் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு வேறொரு களத்தில் விளையாடுவதற்கான ஒரு கதவை திறக்கும் பொழுது அதை வரவேற்று வாழ்த்துகிற ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். எப்போதுமே நல்ல படங்கள் எப்போதுமே வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும், நல்ல கதைகள் காலத்தால் அழிக்க முடியாமல் இருக்கும். அப்படி இந்த ஒரு அவதாரம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் தயாரிப்பாளரே அதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது தான் பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இது மாதிரி ஆசைப்பட்டு வந்து அவர்களுக்கான வழி விடாமல் இருக்காங்க. அதுக்காக தான் பத்திரிகையாளர்களை கூட கேட்பேன், கடவுளை எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும்போது, ஹலோ 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 கேட்குதா, கடவுள் எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும்போது நீங்கள் போய் வாழுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பார். ஆனால் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். யாரை வாழ வைக்கணும், யாரை வந்து வழி விடணும், யாருக்கு வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிறது. அதே மாதிரி இந்த படத்துடைய கதை நாயகியாக இருக்கிற தனிஷ்கா மேடம், அவங்களையும் எனக்கு நீண்ட காலமாக அவங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தெரிஞ்சு போனால், எல்லா திறமையும் கொண்ட ஒரு நடிகை, தமிழ் நடிகைன்னா தாராளமாக கை காட்டலாம், கண்மூடித்தனமாக கை காமிக்கலாம். நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் விஜயசாந்தி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட். அந்த அந்த ஆக்ஷன் படங்கிறது அந்த அவங்களால பண்ண முடியும், டூப் போடாமல் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை. அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலன்னு நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. கண்டிப்பாக தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம். கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை கிடைக்கும். அதையெல்லாம் மீறி நான் ரொம்ப காலமாக அண்ணனோட மேடையில் அமரணும்னு நினைப்பேன், அண்ணன் மிஸ்கின் அண்ணன் மேடையில். காரணம், சில பேர்த்தோடைய கோபங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும், சில பேர்த்தோட கோபத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும். திட்டுனா கூட, அந்த மதுரைக்காரன் திட்டினானா பாசத்தோடு தான் திட்டுவானுங்க தெரியுங்களா. அந்த மாதிரி மிஸ்கின் அண்ணனுடைய கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும். அப்படி கோபத்தை கூட இவ்வளோ செல்லமாக பண்ண முடியுமா அப்படின்னா, உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும். நான் அடிக்கடி சொல்கிறதே அது மட்டும்தான். எனக்கு ஒருத்தன் வேண்டான்னா அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா சண்டை போடலாம், என் உறவு வேணும், என் நட்பு வேணும், இந்த பழக்கம் வேணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா தான் சண்டை வரும். அந்த உரிமையில்
அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னால் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மேடையில் அவரோட இன்றைக்கி உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரை பற்றி நிறைய பேசலாம். அதை மீறி இன்றைக்கு புது அவதாரம் இசையமைப்பாளராக இன்றைக்கு தீபக் வந்து அவதாரம் எடுத்துகிற வாழ்த்துங்க. ஏன்னா நிறைய இங்கே தேவைப்படுது, கலைஞர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கலைஞர்கள் இங்கே நிறைய தேவைப்படுறாங்க. காரணம், கலை மட்டும்தான் நம்மளுடைய மானுட சமுதாயத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. பணம், காசு, பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போலங்க. கலை மட்டும்தான். வெறும் நாடோடிகளாக காடுகளில் ஓடித் திரிந்தவர்களை இன்றைக்கு நவநாகரிகத்துக்குள் கொண்டு வந்தது, உருமாற்றம் பண்ணியது, நாகரிக மாற்றம் பண்ணியது, பண்பாட்டு மாற்றம் பண்ணது எல்லாமே கலையால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கலை குடும்பத்தில் நாம் அங்கே உட்காந்துருக்கணுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் பார்க்குறேன். காரணம், நான் கண்டிப்பாக வேறு எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டேன். கலைஞனா ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளி எனக்கும் இடம் இருக்குன்னு அந்த திமிரு இருக்கு இல்லையா, கலைஞர்கள் எப்போதும் திமிரோடு இருங்கள், கலை அப்போது தான் நிமிர்ந்து நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுசாக 2 பாடலாசிரியர்கள் இதில் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய கவிஞர்கள் வர்றாங்க, நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நிறைய படிங்க, நிறைய தொடர்ந்து படிங்க. இங்கே வந்து ஒருத்தர் வந்ததுனால இன்னொருத்தர் வாய்ப்பெல்லாம் எவனாலையும் தட்டுப்பிடிக்க முடியாது. அவனவன் பசிக்கு ஈரை இருந்து கொண்டே இருக்கிறோம், அதுதான் இயற்கை. ஏன் எனக்கு மட்டும் ஆடி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு தெரில. எனிவே எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேரை விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் மாஸ்டர், வாழ்த்துக்கள். தான் சொன்னேன், வெளியில் வரும்போதே சொன்னேன், இயக்குனர்னு சொல்கிறதா மாஸ்டர்னு சொல்கிறதான்னு தெரிலன்னு. எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு மாஸ்டர் எப்போதும். நீங்கள் வந்து இயக்குனர் துறையிலையும் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள்.